நகைச்சுவை கார்ட்டூன் பட விழாவிற்கு வந்த பாப் பாடகிக்கு நீல நிற கம்பள வரவேற்பு. ரசிகர்கள் உற்சாகம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரான்சின் மிக பிரபலமான ஸ்மர்ப்ஸ் என்னும் கார்ட்டூன் தொடர் தற்போது திரைப்படமாக வெளியாக உள்ளது. அத்திரைப்படத்தின் பிரிவு காட்சியை காண வந்த பிரபல பாப் பாடகி கெட்டி பெருக்கு நீல நிற கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெல்ஜியத்தில் மிகவும் புகழ்பெற்ற காமிக்ஸ் தொடராக விளங்குவது ஸ்மர்ப் தொடராகும். நகைச்சுவையை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த தொடர் மிக்கி மவுஸ் தொடரை போல மிகவும் பிரபலமானது. இந்த நிலையில் இந்த தொடரை மையமாக வைத்து ஸ்மர்ப் 3D என்னும் திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வரும் 29ஆம் தேதி வெளியாக உள்ளது. Gargamel took him! No Smurf left behind! You smurfed with the wrong girl. Smurfabanga! Playtime is over! I find it annoying. 3D. அந்த திரைப்படத்தின் பிரிவு காட்சி நேற்று அமெரிக்காவில் நடைபெற்றது. அதனை காண வந்த பிரபல பாப் பாடகி கெட்டி பெரி, நடிகர் நீல் பெட்ரிக்கு உள்ளிட்டவர்களுக்கு நீல நிற கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பிரிவியூ காட்சிக்கு வந்த நடிகை கெட்டி பெரியை காண ஏராளமான மக்கள் அங்கு குவிந்திருந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஆஸ்திரேலியாவின் கேசி ஸ்டோனர் வெற்றி பெற்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் US கிராண்ட் பிரிக் மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியின் பந்தய தூரத்தை ஆஸ்திரேலியாவின் கேசி ஸ்டோனர் 43 நிமிடங்கள் 52 நொடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். ஸ்பெயினின் ஜோர்ஜ் லோரன்சோ பந்தய தூரத்தை 43 நிமிடங்கள் 57 நிமிடங்களில் கடந்து 2ஆம் இடத்தை அடைந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே வெறும் 5 நொடிகளே வித்தியாசம் இருந்தது. கேசி ஸ்டோனர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 9 மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் கலந்து கொண்டு 5 போட்டிகளில் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.